அவலத்தை உடைத்தெடுத்து பக்குவமாய் சிலை செய்த பருவத்து கிளியுறுத்தி வானத்து பிறைநிலவை அண்ணாந்து பார்க்கிறார். அப்போது அங்கு வந்த ஆணழகன் ஒரு பாதி நிலா வானத்திலும் அதன் மறுபாதி இங்கே பூமியிலும் இருக்க கண்டான். திருமகள் தோளினை தொட்டான். தொட்டவுடன் துவண்டு விட்ட தோகைமையில் இது மாதிரி புத்தகத்தை தேவிட்ட படிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது? இனிமே சிலப்பதிகாரம், மகாபாரதம், ராமாயணம் இது மாதிரி நல்ல புத்தகத்தை தான் படிச்சு காட்டணும். தேவி மாடிக்கு போமா? சரிப்பா. லட்சுமி, ஏஜமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மாட்டேன். சந்தோஷமான சமாச்சாரம். தேவிக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடலாம். அப்படிங்களா? நான் கூட உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கள்ளிப்பட்டி ஜமீன்தார் மகன் பரந்தாமனை தேவிக்கு மாப்பிளை பார்க்கலான்னு இருக்கிறேன். அது விஷயமா இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன். ஏஜமா, நீங்க போற காரியம் வெற்றி அடைஞ்சு எல்லாம் மங்களகரமா முடியணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் வர்ற வரைக்கும் தேவியை பத்திரமா பாத்துக்கணும். ஆகட்டும் ஏஜமா. என்னம்மா இதெல்லாம்? உட்காரு. லட்சுமி ஆயா, உனக்கு என் மேல ஆசை தானே? ஆசையா? என் உயிரே நீதானம்மா. அப்படின்னா எனக்காக நீ எதையும் செய்வல்ல? நிச்சயமா. என் கண்ணு, என் முத்து, என் லட்சுமி. ரொம்ப குறும்புக்காரி ஆயிட்ட மணி. லட்சுமி ஆயா, எனக்கு கல்யாணம் செய்யணும்னு அப்பா உங்ககிட்ட சொன்னார்ல? ஆமாம்மா. எனக்கு எதுக்காயா கல்யாணம்? இது என்னம்மா கேள்வி? வயசு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சிடணும்னு நினைக்கிறது பெரியவங்க கடமை தானே. அதுக்காகத்தானே அப்பா ஊருக்கு புறப்படுறாரு. வேண்டாம் ஆயா, எனக்கு கல்யாணமே வேண்டான்னு அப்பா கிட்ட நீயே சொல்லிட. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஏஜமா காதல விழுந்தா ரொம்ப வருத்தப்படுவார். வருத்தப்பட்டுமே, நல்லா வருத்தப்பட்டோம். எனக்கு என்ன, நான் கண்டிப்பா கட்டாயமா இந்த கல்யாணம் செஞ்சுக்க முடியாது முடியாது முடியாது. தேவி, இயற்கையோடு நாம விளையாடலாம், ஆனா அதை மீற முடியாதுமா. கடவுள் அந்த சக்தியை நம்ம கொடுக்கல. நீ எனக்கு ஒண்ணும் கதை சொல்ல வேண்டாம். கேட்கறதுக்கு டக்குன்னு பதில் சொல்லு. சும்மா இருக்கிற அந்த கல்யாணத்தை நான் எதுக்காக பண்ணிக்கணும்? பண்ணிக்காம இருந்தா என்ன? வயசுக்கு வந்த பொண்ணுங்க மனசுக்கு பிடிச்சு ஒரு ஆம்பளைய கட்டிக்கிட்டு வாழ்றதாமா லட்சணம். ஆம்பளைய கட்டிக்கிறதா? ஐய, புரியாம பேசுற தேவி. பிறந்த இடம் தங்க மாளிகையா இருந்தாலும் பொண்ணா பிறந்தவ புருஷன் வீட்டுக்கு போய் பூவும் பிஞ்சுமா கலக்கலன்னு குடும்பம் நடத்துறதுதாமா நல்ல பொண்ணுங்களுக்கு அழகு. அப்படின்னா நீ நல்லா இல்லையா? என்னம்மா சொல்றேன்? பின்ன நீ ஏன் உன் புருஷன் வீட்டுக்கு போய் பூவும் பிஞ்சுமா கலகலன்னு இருக்க கூடாது? ஆயா, ஏன் ஆயா அழற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லம்மா, நான் தான் என்னுடைய சோக கதை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். காலமெல்லாம் கண்ணீர் விட்டு அழ வேண்டிய அளவுக்கு என்னை ஏமாத்திட்டாருமா அந்த மனுஷன். லக்ஷ்மி, உன்னை ஏமாத்தி அழ வச்சானே அந்த ஆள் பேர் என்ன? இப்போ எங்க இருக்கான்? இதே ஊர்ல தான்மா. ஒரு காகித பூக்குள்ள மறைஞ்சுகிட்டு இருக்குது அந்த கட்டு வெறியன். தினக்கவர்ச்சின்னு ஒரு பத்திரிகையை நடத்துறாரு. அவர் பேர் துரியோதனன். துரியோதனனா? பேரே சைக்கிள். சிறிய அப்பா கிட்ட சொல்லி அந்த பொல்லாத ஆளை சவுக்கால அடி அடி நடிக்க சொல்றேன். அப்பா கிட்ட என்ன சொல்றது? நானே அவனுக்கு போன் பண்ணி, ஏன் அறிவு கட்டவனே, எங்க ஆயாவை ஏன் அழவிட்ட அப்படின்னு இப்பவே கேட்கிறேன். தேவி, லட்சுமி அம்மா, உங்களை ஐயா கூப்பிடுறாரு. இதோ வந்துட்டேம்மா. ஏ மாலா, உடனே தினக்கவர்ச்சி பேப்பர் ஆபீஸுக்கு போன் பண்ணி என்கிட்ட கொடு. சரிம்மா. சீக்கிரம். யாரு? தினக்கவர்ச்சி ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். துரியோதனா? ஏற பாரு. ஏயா, உனக்கு ஈவ இறக்கம் இருக்கா? நீ மனுஷன் தானா? என்னம்மா அது? எங்க லட்சுமி ஆயாவை ஏமாத்திட்டு மோசம் பண்ணி அழ வச்சுட்டியே. நானா? நீ நல்லா இருப்பியா? இந்த பாரு, மரியாதையா எங்க ஆயாவை கல்யாணம் பண்ணிக்க. இல்லன்னா ஒண்ணு. ஆயாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? யாரு? பின்ன ஏன் வளர்றீங்க? நான் ஒண்ணும் வளரல. எங்க ஆயா அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா, நீதான் அவங்களுக்கு புருஷனாமே. ஐயோ, ஆயாவுக்கு நான் புருஷனா? என்னமா அப்ப கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னீங்க, இப்போ வந்து புருஷன் சொல்றீங்களே? அம்மாடி, நீங்க என்ன வேற யாரும் தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீ துரியோதனன் இல்லையா? நல்ல வேளை அனுமாரான்னு கேட்காம இருந்தீங்களா? அம்மா, என் பேரு சந்திரன்மா. சந்திரனா? நிலா? நிலாவோ சூரியனோ, இந்த பத்திரிகையில நான் நிருபரா வேலை செய்துகிட்டு இருக்கேன். ஓஹோ, உங்க பத்திரிகை நடத்துறானே அந்த துரியோதனா, அவன் எங்க ஆயாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா ஏமாத்திட்டான். என்னங்க, அந்த ஆளை
அது இருக்கட்டும். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் தேவி. செல்வமாளிகையில இருந்து பேசுறேன். தேவியா? தேவியா? யார்கிட்ட பேசுறேன்? கொண்டா எப்படி குடுமா. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் ஆழ்வார் பேசுறேன். ஆழ்வாரா? இருக்கிறது ஒரே ஆழ்வார் நாமா. நானே தான். என்ன வேணும்? ஏய்யா, முன்பின் தெரியாத ஒரு வயசு பொண்ணு கிட்ட இப்படி போன்ல பேசலாமா? போன்ல பேசுறது சரியில்லைன்னா நேரா பேசிக்குவோம். எப்ப சந்திக்கிறது? போன கீழவே. திரௌபதி கூந்தல் அவுத்த நேரத்துல பொருந்தம் போல் இருக்கு. எதை தொட்டாலும் ஆபத்தா இருக்குது. என்ன நடந்தது? என்ன சமாச்சாரம்? நல்ல காலம் போனாடனால தப்பிச்சேன். நேரா இருந்திருந்தா இந்நேரம் கண்ணம் படுத்திருக்கும். லைனு கிராஸ் ஆகி ஏதோ கிளவி அந்த பக்கம் கத்துறா. கிளவியா? என் கூட ஒரு வயசு பொண்ணுல பேசுது. உங்களோட எங்களோட வயசான பொண்ணு தானே பேசும். அப்பா ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. என் வாழ்க்கையிலயா இருக்கிறது ஒண்ணு பத்தாதான் டிஸ்டர்பன்ஸ். நம்ம முதலாளி ஆசிரியர் துரியோதன் இருக்காரு. அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. கட்ட பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ஏது பொண்டாட்டி? அதெல்லாம் சுத்த போய். அந்த அம்மா இப்ப செல்வமாளிகை தான் இருக்காங்க. அதை பத்தின விவரம் முழுவதையும் தெரிஞ்சுக்கணும். எங்க பெரிய எடுத்து பொல்லாப்பு. தேடி பிறந்தா பால்காரன் கொடக்கூலி அவங்களே சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப பாரு பொண்டாட்டி பணம் இதான் உன் வேலை. ஆழ்வார், அந்த வேஷதாரியினுடைய உண்மையான சுரூபத்தை மக்களுக்கு எப்படியாவது தெரிய வைக்கணும். உடம்பு எப்படி இருக்கு? ஏன் மருந்து சாப்பிடாம இருக்க? மருந்தால தீர வியாதியான்னா எனக்கு வந்திருக்கு. உங்க முகத்துல விழிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. அன்னைக்கே என்ன சாக விட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த அவமானத்துக்கு ஆளா இருக்க மாட்டேன். அழாத. மருந்து சாப்பிடு. கமலா, வீட்டு கூரையில ஒட்டடை படியணும்னு யாருமே விரும்புறது. அது தானா படியுது. நம்ம வாழ்க்கையில வர துன்பங்கள் அப்படித்தான். அத மன உறுதியால் தான் போக்கணும். உயிரோட வாழ். உன்னை உருக்குறைச்ச அந்த பாலகனுக்கு பாடம் சொல்லிக் கொடு. எங்கிட்ட சொல்லு கமலா. உன்னை இந்த கதி காலாக்கின அந்த காட்டு மிருகம் யார்? யார் அவன்? அவருடைய ஊரு பேரு எதுவுமே தெரியாது. ஆனா பார்வைக்கு பெரிய மனுஷன் போல இருந்தாரு. அந்த அடையாளம் தான் தெரியும். கவலைப்படாத. உன்னை இந்த கொடுமை காலாக்கின குற்றவாளி தப்பவே முடியாது. அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சு அவனே உனக்கு கணவனாக்குறேன். அண்ணா, உன் களங்கத்தை நான் தொடக்கிற தங்கச்சி. தெய்வத்தை பார்த்ததில்லை. ஆனா அந்த குணத்தை உங்ககிட்ட பாக்குறேன். நெறிஞ்சு முள் கூட உங்க நிழல் பட்டா ரோஜா மலராயிடும்னா. நிம்மதியாது. என் மகன் பறந்தாம பத்திரமாத்து தங்கங்க. அவனுக்கு தகுந்த பொண்ணா கிடைக்கணுமேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சிரமத்தை நீங்களே குறைச்சிட்டீங்க. நம்ம கையில என்னமா இருக்குது? கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயமாத விஷயம். திவான், அம்மா, ஜமீன்தார் வந்துட்டார். தம்பி வந்துட்டான். வாடா தம்பி, உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்குது. என்னது வேட்டைனா சாதாரணமா? மான் வேட்டையாச்சு. சிகப்பு மானு, கருப்பு மானு, மானரமானு ஒரு மானு இவரையா பாத்துக்கிட்டு இருந்தது. விளையாட்டு பிள்ளைங்க. டேய் தம்பி, உன் மாமனாரு உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. மாமனாரா? ஆமாண்டா, இவர் பேர் பொன்னம்பலம். இவரும் ஒரு பெரிய ஜமீன்தார் தான். இவர் மகளுக்காக உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. ஐசி. ஓ, வணக்கம். வணக்கம் தம்பி. ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க போல இருக்கு. வேட்டைனா ரொம்ப இன்ட்ரெஸ்டோ? லட்சுமி அதுதானே. இன்னைக்கு ரொம்ப சிரமப்பட்டாரு. ஆனா ஒண்ணும் கிடைக்கல. பெருங்கையோட வரப்படாதேன்னு விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டான். இந்தாங்கம்மா. போதுண்டா உங்க பிரதாபம். டேய் தம்பி, பொண்ணு பார்க்க என்னைக்கு போகலாம்? வியாழக்கிழமை போகலாமா? பொண்ணு தானே, இப்ப போகலாமே. டேய் சொல்லேன்டா. ஆல்ரைட். ரொம்ப சந்தோஷமா. அப்ப நான் பரப்பிட்டுமா? என்னங்க 2 நாள் தங்கிட்டு சௌரியமா போகலாம். சரி. ஏய் நில்லு, வாங்க. ஐயோ கமலா, நில்லு. ஏன் என்ன போட்டோ எடுத்த? யார் செய்யற வேலை இது? நான் செய்யற வேலைதான். நான் ஒரு போட்டோகிராஃபர்னு உங்களுக்கு தெரியாதா? வெக்கமா இல்ல? அந்த கேமராவை குடிங்க. அது இருக்கட்டும். ஏமா சொல்லிக்காம நீ ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்துட்டியே, இது அண்ணனுக்கு தெரிஞ்சா கோச்சுக்க மாட்டாரு? வாய மூடு. அவரை அண்ணன்னு சொல்ற நீயா இவ்வளவு சின்னத்தனமா நடந்துக்கிற?
அந்த நல்லவருக்கு சுமையா இருக்க கூடாதுன்னு தானே எங்கேயோ போயிட்டு இருக்கேன். ரோட்ல போற ஒரு பெண்ணை இப்படி அநாகரிகமா படம் எடுக்கிறியே, தமிழ் மண்ணில் பிறந்தவனா நீ? என்ன மன்னிச்சிருமா, தமிழ் மண்ணில் பிறந்தனா தெரியாத்தனமா கான்வென்ட்ல படிச்சிட்டம்மா. தப்பு பண்ணிட்டு சமாதானம் வேற சொல்றியா? ஐயோ, இந்த தப்பு என்னதில்லம்மா. எனக்கு முதலாளின்னு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே பிரஸ்ல, அவன் தான் என்ன இது மாதிரி காரியமெல்லாம் செய்ய சொல்லி பிரஸ் பண்றான். அது மாத்திரமா, முள்ளு வேலையா பார்த்து நல்றா, முந்தாணி மாட்டா எந்த பொம்பளையும் போக மாட்டா அப்படிங்கறதையும் அவன் தாமா சொல்லி கொடுத்தான். கடவுளே, பெண்ணை தெய்வமா மதிக்கிற நாடு இது. கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, செல்வத்துக்கு கடவுள் லக்ஷ்மி, பொறுமைக்கு கடவுள் பூமாதேவி. இப்படியெல்லாம் பெண்மையை மதிச்சு வணங்குறாங்க. அந்த பெண்மையை புழுவா வெதிச்சு நாசப்படுத்துறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? ஒரு தாய்கிட்ட பால் குடிச்சு வளர்ந்தவனா நீ? அந்த பாக்கியம் எனக்கு கிடையாதும்மா. நான் ஆட்டுப்பால் குடிச்சு வளர்ந்தவன். கீழே துப்புறியா? வீணாக்கிட்டியம்மா. நேரா என் மூஞ்சில துப்புறதானே. எங்க முதலாளியை பத்தி உனக்கு தெரியாது. கசாப்பு கடையில வேலை பார்க்கறவன் நான். கத்திய தொடமாட்டேன்னு சொன்னான். பரவாயில்ல, கையாலேயே கொல்றா அப்படிங்கிறவன் அவன். நல்லா யோசனை பண்ணிப்பாரு. பிரியாணி சாப்பிடும் போது பரிசேஷனம் பண்ண சொல்றிய எப்படிமா முடியும்? ஒரு நான் சும்மா படம் எடுக்கல. இந்தாமா பணம் வச்சுக்க. பணம் என் பெண்மைக்கு விலையா? என் மானத்துக்கு கூலியா? கூலி இல்லம்மா, வழக்கமா எங்க முதலாளி பெண்களுக்கு கொடுக்கிற அன்பளிப்பு. முதலாளி சரீர கடை நடத்தி வயிறு வளர்க்கிற சண்டாளன். ஏய்யா, உங்க முதலாளிக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா? கட்டின மனைவி இருக்காளா? இல்ல பெத்த மகளாவது இருக்காளா? ஓ, அவ எந்த குடும்பத்தை சேர்ந்தவனே எனக்கு தெரியாதே. ஏம்மா இதெல்லாம் ஏம்மா விசாரிக்கிறேன்? அப்படி யாராவது இருந்தா இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடு. அழகழகா படம் எடுத்து அவன் பத்திரிகையில போட சொல்லு. அட கடவுளே. இந்த அம்மா ஏம்மா? வாழ்க்கையில இது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. கடவுள் அதையும் கொடுத்துட்டாரு. இப்ப நான் பிச்சைக்காரி. ஏம்மா, இந்த சின்ன வயசுல உனக்கு ஏன் இந்த கதி? உனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா? அந்த ஆண்டவன் தான் எனக்கு அம்மா. எப்ப நான் ஒரு அனாதைம்மா. பேரு கமலா, ஆனா கண்ணீர்ல மிதந்துகிட்டு இருக்கேன். கமலா, அழாதம்மா. உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுது. என் கூட வா, நான் வேலை செய்யற வீட்டுல உனக்கும் ஒரு வேலை வாங்கி தரேன். வரியா அம்மா?